கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பலனை தரும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வாக்களித்திருக்கிறார். Meditating and searching the scriptures will benefit eternal value. நித்திய பிரயோஜனத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் நாம் நிறைய பிரயாசப்படுறோம். ஒரு உழைப்பானாலும் ஊதியம் உண்டு. எந்த ஒரு பிரயாசத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அப்படி நித்தியத்துக்கான ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டுமானால் ரொம்ப எளிமையா கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து படிப்பது தான். நாம் எஸ்ராவின் புத்தகத்தை படித்தோம். இப்பொழுது நெகேமியாவின் புத்தகத்தை படிக்க போகிறோம். எஸ்ராவின் புத்தகமானதும் நெகேமியா புத்தகமும் ரெண்டுமே ஒரே புத்தகமாகத்தான் பழைய காலத்தில் இருந்தது. இது ரெண்டு புத்தகமா இல்லை, ரெண்டும் ஒரே புத்தகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை எல்லாம் பிரித்து வகுத்தவர்கள் கொஞ்ச காலம் கழித்து தான் இதை இரண்டு புத்தகங்களாக வைக்க வேண்டும். சமகாலத்து மனிதர்கள் இவங்க முடிவு பண்ணி இதை வச்சிருக்காங்க. இந்த புத்தகமானது மிகப்பெரிய ஆவிக்குரிய பயன்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். சகோதரர்கள் ஜெபித்தது போல காகிதத்தை எழுதி அதை அப்படியே வைத்து விடாமல் இருதயத்திலே எழுதினால் it will influence and impact your life. குறிப்பாக தேவனுடைய வேலை செய்யும்படி விரும்புகிறவர்களுக்கு இந்த புத்தகம் அந்த லீடர்ஷிப் எப்படி இருக்கணுன்றதுக்கான நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். அதை இந்த புத்தகத்தை கூட நாம் கவனிக்கலாம். அந்த நோக்கத்தில் சகோதர சகோதரிகள், குறிப்பாக புருஷர்கள் கவனிங்க. இந்த நெகேமியான ஒரு கேரக்டரை நாம் தனியாக விசேஷமாக பார்க்கவும் மாட்டோம், படிக்கவும் மாட்டோம். நம்ம நிறைய தனிப்பட்ட நபர்களோட பயோகிராஃபி, அவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாம் கேட்போம் பிரசங்கமாக. ஆபிரகாமை பற்றி, நோவாவை அப்படின்லாம் கேட்போம். ஆனால் நெகேமியாவை தனியாக கேட்க முடியாது. தனியாக அவரோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கேட்டு உங்களுக்கு அவ்வளோ பெரிய பழக்கம் இருக்காது. அதை பேசுவது குறைவு தான். ஆனால் ரொம்ப விசேஷமான ஒரு மனிதன் இந்த நெகேமியா என்பது. இப்போ இந்த ஆசிரியர் பற்றியும் அதன் நோக்கம், புத்தகத்தோட நோக்கம் பற்றி நாம் இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நெகேமியாவின் புத்தகத்தில் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள், அப்போஸ்தலர் நடவடிகள் மாதிரி இல்லை, நெகேமியாவின் நடவடிக்கைகள், நெகேமியாவோட நடவடிக்கைகள், அவர் நடந்தது, அவர் செய்தது, அதை பற்றி தான் அப்படின்னு இந்த புத்தகமே ஆரம்பிக்குது. 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்திலே நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், அப்போ ரைட்டர் யாருன்னு நமக்கு புரியுதுன்னா அவர் தான் எழுதுகிறார். நான் சூசான் அரண்மனையில் இருந்த பொழுது, கூசாவின் அரண்மனை அப்படின்றார். அப்போ நல்லா தெரியுது அவரோட நடவடிக்கைகளை, அவர் என்ன செஞ்சார்ன்றத அவரே எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 1 வசனம், அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். கப் பேரர். கப் பேரர்னா ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம சாதாரணமாக சமையல் கட்டில் சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைக்கிற ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான வேலைன்னா,
அக்காலத்திலே ராஜாக்களுக்கு மிகப்பெரிய உயிர் பயம் அல்லது உயிருக்கான த்ரெட் இருந்தது. அது ரொம்ப சுலபமா எது வழியா வரும், ஈஸியா கண்ணுக்கு தெரியாம எது வழியா வரும்னா உணவின் வழியாக வந்துடும். போர் தொடுத்தால் ராஜா சேனையோட தயாராடுவார். ஒரு பகைஞன் எதிர்க்க வந்தால் அவரும் ஆயுதத்தோட இருப்பார். ஆனா ரகசியமா கண்ணுக்கே தெரியாம அவர் உயிரை எடுக்கும் ஒரு விஷயமா இருக்குமானால் அது விஷம். அது உணவின் வழியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு. என்ன பண்ணுவாங்கன்னா, இம்மீடியட்டா ராஜா கூடவே எப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஆளை வச்சுக்குவாங்க. அது ரொம்ப நம்பகமான ஒரு ஆளா இருக்கணும். தன் உயிரை பற்றி நினைக்காமல் ராஜாவின் உயிரை பற்றி நினைக்கிற ஒரு உத்தம ஆளா இருக்கணும். அவங்க தான் கப் பேரரா இருப்பாங்க. அவங்க ராஜாவுக்கு சமைக்கப்பட்டது, அவர்கள் அதை முதல்ல சுவைத்து அதுல எந்த விஷயமும் இல்லை, அது நல்லதுதான் என்று அவர்கள் சான்று கொடுத்த பொழுதுதான் அதை ராஜாவுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு தான் அந்த கப் பேரரோட முக்கியமான வேலை. ராஜாவோட எப்பவுமே இருப்பான். ராஜா எதையாவது சாப்பிடணும்னு நினைச்சா அவர் உடனே இவருக்கு வழியா தான் அது போய் சேரணுமா. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாத்திரத்தில் அவர் இருந்திருக்கிறார். அடுத்தது இந்த ராஜா இந்த நெகேமியாவை கவர்னராக யூதாவின் மேலே நியமிக்கிறார். ஆக்சுவலா பெர்சிய ராஜா அவருடைய ஆட்சி காலத்துல தான் அவருக்கு தான் இவர் பானபாத்திரக்காரனா இருக்கிறார். பாபிலோன் ராஜ்யம், அடுத்தது மேதோ பெர்சிய ராஜ்யம், பெரிய ராஜ்யம், அது உலகத்தை ஆண்ட ராஜ்யம். அது அந்த மகா பெரிய ஒரு ராஜாவுக்கு தான் இவர் கப்பேரரா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இவரை யூத மக்களுக்கு மேல ஆளுநராக அதிபதியாக நியமிக்கிறார். 12 வருஷம் அவர் அதிபதியாக இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் நெகேமியா 14வது வசனம். நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடியை வாங்கி சாப்பிடவில்லை. அதாவது அதிபதியாக இருந்தான்றதுக்கு இந்த வசன குறிப்பிட்டிருக்கலாம். 12 வருஷமா இருந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் 445 436 வரைக்கும். அடுத்தது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்ல 1ஆம் வசனம் படிச்சுட்டோமா? 2. என் சகோதரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். இவர் ஒரு பீப்புள் லீடர். ஜனங்கள் மேலே, தன் சகோதரர்கள், தன் இனத்தின் மேலே ரொம்ப பாசமான அன்பான ஒருவர் இவர். அவர் பெர்சிய ராஜாவின் அரண்மனையிலே ராஜாவோடு கூட நிழல் போல இருக்கிற ஒரு மனிதராக இருந்தாலும் சகோதரர்கள் ஈஸியாக அவர் பார்க்குற அளவில் தான் இருக்கிறார். சில நேரங்களிலே ஒரு சில அதிகாரத்தில் இருப்பவர்களை நாம் சந்திக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும். when can I meet you? அவங்களுக்கு சௌகரியமான ஒரு நாளை கொடுத்தால் அப்போ தான் நீங்கள் போய் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சில நேரங்களிலே தேவனுடைய வேலை செய்யும் மனிதர்கள் கூட இக்காலத்தில் அவர்கள் உயர்ந்த அதிகாரம் ஸ்தானம் உள்ளவர்களைப் போல அவர்களை சந்திக்க கூட முடியாத மாதிரி மாறுகிறது. இன்னைக்கு அப்படி உலகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனும் அந்த தன் ஜனத்தோட சுகசீதியை விசாரிக்கிற ஒரு பாசமான ஒரு மனிதனாக இருக்கிறார். அதற்கு அவர்கள் சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் விடுபட்டதும் அதன் வாசலில் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த விஷயம் காதுல கேட்ட உடனே பெரிய துக்கம், வேதனை, உபவாசித்து சாப்பிடாம கொள்ளாம தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எந்த செய்தி இவரை இவ்வளவு பாதித்தது? இவர் வாழ்க்கைய, அன்றாட இவரோட வாழ்க்கைய முடக்கி போடுற அளவுக்கு அந்த செய்தி என்ன? ஏன்னா ரொம்ப அன்பான மனிதன்,
ஜனங்களோட துன்பங்களை தன் துன்பமாக பார்க்கக்கூடியவர், ஜனங்களோட பிரச்சனையை தன் பிரச்சனையாக பார்த்ததை தீர்க்க முயற்சிக்கக்கூடியவர். அப்படி ஒரு கேரக்டர். ரொம்ப துக்கமா, ரொம்ப வேதனையா உபவாசித்து, அப்போ அந்த அதிபதியாக அந்நிய ராஜாவின் அனுமதியிலே அவர் இருக்கிற ஒரு ராஜாவாக இருக்கிற அந்த ஒரு இடமே அவருக்கு இருக்குன்னு சொன்னா, அவர் என்ன மாதிரியான ஒரு பொசிஷன்ல அந்த ராஜா கிட்ட எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் அவர் இருந்திருப்பார். ஆனால் அவர் மனிதரை நேசிக்கிற ஒருவராக, ஜனங்களை நேசிக்கிற ஒரு அதிபதியாக இருந்திருக்கார். 4ஆம் வசனத்துல ஒரு விஷயம் கவனிக்கலாம், அதை கூட நம்ம கவனிக்கலாம். பரலோகத்தின் தேவனை நோக்கி, 5ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று ஜெபம் பண்றார். இஸ் a man of prayer. எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கார். அப்போ இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அவரோட நடவடிக்கைகள்னு பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு குறிப்போட ஒரு புத்தகம் இருக்குமானால் அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த சிங்கிள் மேனோட தனிப்பட்ட விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படித்தா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். இப்போ 5 வருஷம் வரைக்கும் பார்த்தோம். அதில் அவரை பற்றி நல்ல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது, அது நல்ல தெரியுது, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது, அது ஒரு நல்ல உத்தம மனுஷனை காட்டுகிறது, மனிதனை நேசிக்கிறவராகவும் தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் காட்டுகிறது. அது என்ன மாதிரியான ஒரு பேலன்ஸ் பாருங்க. தேவனிடத்திலே பயபக்தி உள்ள, அவரை சார்ந்து அவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஜனங்களோட துன்பத்தை தன் துன்பமா பார்த்து தன்னை இருதயத்தை வாதித்துக் கொள்ளுகிற அளவுக்கு அதை எடுத்துக்கிறார் பாருங்களேன். அந்த ஒரு கம்பேஷன், அந்த ஒரு கம்பேஷன் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்திருக்கிறது. அடுத்தது, இப்படி இருக்கிற ஒரு ஆளு ரொம்ப சாஃப்டா காமா அப்படி ஒரு மாதிரியா இருப்பாரா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் ரொம்ப தைரியமான மனிதர், வெரி போல்ட் அண்ட் கரேஜியஸ் லீடர், தைரியமான ஒரு மனிதன். எழுதிக்கங்க. 4ஆம் அதிகாரம் 7 முதல் 20, 6ஆம் அதிகாரம் 10 முதல் 14 குறிப்புகள் நம்ம எழுதிக்கலாம். டீட்டெயில் அப்புறமா போய் நம்ம உள்ள போகும்போது படிச்சுக்கலாம். அடுத்தது இவரை பற்றி சொல்றதா இருந்தால், ரொம்ப கடினமாக உழைக்கிறவர், ஓய்வறியாமல் உழைப்பார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஹார்ட் ஒர்க்கர் இவர். ஆக்சுவலாக ஒரு வேலையை எடுத்துட்டாருன்னா அதில் ஆழமாக இறங்கி அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா. அப்படி ஒரு கேரக்டர், ஓய்வறியாமல் உழைப்பவர். 4ஆம் அதிகாரம் 21 to 23. அடுத்த பாயிண்ட் இவரை பற்றி, அதீத வைராக்கியம் கொண்டவர், கிரேட் சீல், அதிக வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன். ஏன் அப்படின்னா கர்த்தர் பேரில் இவருக்கு இருந்த விசுவாசமும் பக்தியும் இவரை அதிக வைராக்கியம் கொண்ட மனிதனாக வைத்திருக்கிறது. ஒரு மனுஷனை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் சொல்லக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு பயன்படுகிற ஒரு மனுஷனை பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்குல்ல. அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நம்மை பற்றி இப்படி வரிசையா நல்ல நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கிறதா திங்க் பண்ணணும். அப்போ இவர் ரொம்ப தைரியமான, அது அதிக வைராக்கியமான ஒரு மனிதன். இதுக்கு வைராக்கியமான மனிதனுக்கு குறிப்பு சொல்றேன். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13, 13ஆம் அதிகாரம் 4 முதல் 31, 4 முதல் 31. அடுத்தது, தயாள குணம் கொண்ட மனிதன், தன்னிடத்தில் இருக்கிறத தாராளமா கொடுக்கிற ஒரு மனிதன். 5ஆம் அதிகாரம் 14 to 19, 5ஆம் அதிகாரம் 14 to 19. அடுத்தது கடைசியா இவரை பத்தி, ஆழமான விசுவாசம் கொண்டவர். His faith has been rooted deeply. ரொம்ப ஆழமான விசுவாசம், வேவரிங்கான இதுவே இருக்காது இவர்கிட்ட. அது அவருடைய நடவடிக்கைகளை உள்ள போய் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பல இடங்கள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆழமான விசுவாசம்,
ஒரு தெளிவான விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் நம்ம பார்க்கலாம். சரி, இதுதான் இந்த ஆசிரியரை பற்றி அவர் நடவடிக்கைன்றதுனால இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த புத்தகத்தோட நோக்கத்தை பார்க்கறதா இருந்தா, இந்த புத்தகம் என்ன மாதிரி தொடர்பு படுத்தி விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்க்கறதா இருந்தா, முதல் குறிப்பு 1, வரலாற்று தொடர்பு இந்த புத்தகம் நமக்கு காட்டுது. அது முதல்ல என்ன, வரலாற்று தொடர்பு காட்டுது. அது என்னன்னா, எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டுகிறது, இஸ்ரவேல் மக்களோட வாழ்க்கை ஆவிக்குரிய மறுசீரமைப்பு, இஸ்ரவேல் மக்களோட வாழ்க்கையை அவருடைய ஆவிக்குரிய விஷயத்தை மறுசீரமைக்கிற ஒரு வேலை. அடுத்தது இந்த வரலாற்று தொடர்பு அப்படின்னு சொன்னா, அதுல ஈடுபட்ட மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் பட்டியல் கொடுக்கிறார். ஏன் இதுன்னு சொன்னா, பின்னாளிலே மக்கள் அதை வாசிக்கும் போதும், இன்னும் அடிமைதனத்துக்குள்ளே பாபிலோன்ல வராம மீதியா இருக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் எழுதி வச்சுட்டாக்கா அவங்க படிச்சு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஓஹோ இவங்கெல்லாம் இதை கட்டினாங்களாம், இந்த ஃபேமிலியெல்லாம் தேவனுடைய அந்த அலங்கம் கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்களாம். அப்போ பின் சந்ததிக்கு வரலாற்று குறிப்புகளாக அவங்களுக்கு தேவைப்படும்னு இவ்வளவும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அது ஒரு நோக்கம். அது ஆக்சுவலாக. இரண்டாவது, இறையியல் தொடர்பு, தியோலாஜிக்கல் கனெக்ஷன். அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையில தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்படணும். ஒரு தேசமாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த உடன்படிக்கையை அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க. அந்த உடன்படிக்கையின் மேல அக்கறையே இல்லாமல் விட்டாங்க. எகேமியன் காலத்தில் அந்த உடன்படிக்கையை சொல்லி அந்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்து அதில் அவர்களுக்கான ஒரு உறுதியை, கமிட்மெண்ட்டை ரெஃப்ரெஷ் பண்றாரு, புதுப்பிக்கிறார். அந்த இடத்துல ஒரு ரினியூவல் பண்றாரு. அப்போ தேவனுக்கும் அந்த மக்களுக்குமான தொடர்பை சரி செய்கிற ஒரு வேலையும் இந்த புத்தகத்துக்குள்ள பற்ற தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது, நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு சீர்திருத்தம் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். இதுக்கு குறிப்பு 13ஆம் அதிகாரம் 1-31 வசனங்கள் எழுதிங்க. 3வது பாயிண்ட் நடைமுறை சீர்திருத்தம். இந்த புத்தகத்தோட முக்கியத்துவம் எப்படி பார்த்துக்கலாம்? 2 முக்கியத்துவம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. முதலாவது, 1-7 அதிகாரங்கள். 1-7 அதிகாரங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 445வது வருஷம் அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டது. 7 சாப்டர் நமக்கு என்ன சொல்ல வரும்னா, அலங்கம், எருசலேமோட அலங்கம், எருசலேமோட அந்த நகரத்தோட மதில், அது மீண்டும் கட்டப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ்ல இருக்கும். ரெண்டாவது, 8-13 அதிகாரங்கள். உடன்படிக்கையை புதுப்பித்தல். உடன்படிக்கையை புதுப்பித்தல். இப்ப நம்ம எஸ்ரா புத்தகத்தை ஞாபகம் பண்ணி பார்க்கலாம். அதுல எது கட்டப்பட்டது? தேவாலயம் கட்டப்பட்டது. எது புதுப்பிக்கப்பட்டது? ஆராதனை முறைகள், அவங்களுக்கு அன்னைக்கு என்னவோ பலியிடுதல், அந்த ஆவிக்குரிய பிரகாரமான செயல்பாடுகள் எல்லாம் அவர் புதுப்பிக்கிறார். இங்கே எருசலேமோட அலங்கம்னா காம்பவுண்ட், அதனுடைய மதில், அது கட்டப்பட்டது. ஜனங்களுக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. இதுதான் மேஜரான விஷயம். அது இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம். இப்போ இந்த புத்தகத்தோட வரலாற்று பின்னணி ஒன்று தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். அதனால அடுத்த டாபிக் புத்தகத்தின் வரலாற்று பின்னணி அப்படின்னு எழுதிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த புக். கிறிஸ்துவுக்கு முன் 538 சிறையிருப்பிலிருந்து முதலாவது செருபாபேல் வழியாக திரும்பியவர்கள். இது ஒரு லைன் எழுதிக்கங்க. சிறையிருப்பிலிருந்து முதலாவது செருபாபேல் வழியாக திரும்பியவர்கள். இது எஸ்ரா 1ஆம் அதிகாரம்
1 2 அதிகாரம் 70 வரைக்கும் பார்த்துக்கலாம். எஸ்ரா 1 அதிகாரம் 1 2 அதிகாரம் 70 வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். சரி, அடுத்த லைனில் கிறிஸ்துவுக்கு முன் 516 516 அதில் தேவாலயம் கட்டப்பட்டது, நிறைவடைந்து அது கட்டப்பட்டு முடிந்தது. தேவாலயம் கட்டப்பட்டது, அது இஸ்ரேலே பார்த்துக்கலாம். அடுத்தது கிறிஸ்துவுக்கு முன் 458 இரண்டாவது சிறையிருப்பிலிருந்து எஸ்ராவின் மூலம் திரும்பியது. இரண்டாவது சிறையிருப்பிலிருந்து எஸ்ராவின் மூலம் திரும்பியது. இது எஸ்ரா 7-8 அதிகாரங்கள். அது வரைக்கும் பாபிலோன் ராஜ்யம் இருந்தது. அதுக்கப்புறமா மேதோ பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. அந்த பெர்ஷிய ராஜ்யத்தோட கடைசி சமயம் அது. அப்போ நெகேமியாவின் வழியாக 3வது திரும்புதல், நெகேமியாவின் வழியாக 3வது திரும்புதல் 445 கிறிஸ்துவுக்கு முன் 445. இந்த மனுஷன் பானபாத்திரக்காரனாக இருந்து இந்த விஷயத்தை அப்படி கேள்விப்பட்டுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி வருத்தப்படும் போது ராஜா அவரை கவனித்து கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவர் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. போனவர் அங்கே சில வேலையெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் பெர்சியா ராஜா கிட்டே வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் போகிறாரு எருசலேம். இது நம்ம உள்ளே போய் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் எழுதிக்கங்க. புத்தகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். 1, தெய்வீக தலைமத்துவம், காட்லி லீடர்ஷிப். தெய்வீக தலைமத்துவம், காட்லி லீடர்ஷிப். 2, திட்டமிட்டு கட்டுதல், ஸ்ட்ராட்டஜிக் பில்டிங். திட்டமிட்டு கட்டுதல். 3, ஸ்பிரிச்சுவல் ரினியூவல், ஆவிக்குரிய புதுப்பித்தல். ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். இவைகளை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இந்த புத்தகத்துக்குள்ள கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, முக்கியமாக கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள். 1, உங்களுக்கு கொடுத்த கார்டில் இருக்கும். முதலாவது விசுவாசம் கட்டப்படுதல், ரீபில்டிங் ஃபெய்த். முதலாவது விசுவாசம் கட்டப்படுதல். அங்கே தேவாலயம் கட்டினாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். அப்புறமா நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்டினாங்க. ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு நம்ம எதை கட்ட போகிறோம் அப்படின்னா, நாம் விசுவாசத்தை கட்டி எழுப்புதல். அது ரொம்ப முக்கியமாக நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். 2வது டுகெதர் ஆஸ் ஒன், ஒருமித்தவர்களாக ஒன்றை செய்வதை கற்றுக்கொள்ளலாம். ஒருமித்து ஒன்றை செய்வதை கற்றுக்கொள்ளலாம். டுகெதர் ஆஸ் ஒன். 3வது ஒருமித்து இருத்தலோட அப்படி செய்கிற ஒரு வேலையில் இருக்கிற பலம் என்னன்றதை கற்றுக்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிட்டி. நல்லாவே தெரியும், தனியாளாக இருந்தால் நாம் விழுவது சுலபம். கூட்டாக சிலரோடு இருந்தால் நம்மை வீழ்த்துவது கொஞ்சம் கடினம் தான். நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடலாம். அப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிட்டியை நம்ம இந்த புத்தகத்தில் கற்றுக்கொள்ளலாம். 4வது ஒரு தனி மனிதனோட விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம். A legacy of faith. தனி மனிதனோட ஒரு விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம். 5வது தேவனுடைய வேலையிலே என்னுடைய கரம் எப்படி நான் பயன்படுத்தலாம். How can I give my hand in the work of the Lord? என்னுடைய கையை கர்த்தருடைய வேலையில எப்படி கொடுக்கலாம், எப்படி பிரயோஜனமா நான் அதை செய்யலாம். 5ஆம் அதிகாரம் 14 முதல் 5ஆம் அதிகாரம் 14 முதல். நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய
அர்த்தசிரஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்துக்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளுக்கு ஒரு தரம் 4 திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாக இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வேலை செய்து இப்படி கடவுளிடம் ஜெபிக்கிற ஒரு மனுஷன்னா ஒன் அண்ட் ஒன்லி நெகேமியா மட்டும்தான். இவரை மாதிரி இப்படி ஒரு கான்வர்சேஷன் ஜெபம்ன்றத நீங்கள் பைபிளில் வேற யாரையும் படிக்கவே முடியாது. அந்த மாதிரி இவர் தன்னுடைய செயல்பாட்டில் ரொம்ப தெளிவாக கர்த்தருக்கு பயந்து அவர் தன்னை இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறார். செய்யணும்னு செய்யலாம், ஆனால் நான் அதை கூட செய்யலை. அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுருவுக்கும் அவர் மனைவியோடு கூட ஊழியம் செய்யும் பொழுதும் அவர் உதவிகளை வாங்கி பயணம் செய்து கொண்டே போறாருல்ல. அப்போ பவுல் சொல்றாரு, நான் உங்கள் மேல் பாரம் வைக்காதபடிக்கு என் சொந்த கையினாலே நான் கூடார வேலை செய்து அதனால் உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்பாரு. அப்போ அந்த இடத்துல வாங்கலாம், நான் வாங்காம இருக்கிறோன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட தான் நான் நன்மையை வாங்கலாம், நான் ஞான நன்மையை கொடுக்குறேன், சரீர நன்மை உங்ககிட்ட தான் வாங்கலாம், ஆனாலும் உங்களுக்கு நான் பாரமாயிரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லீடர்ஷிப்லேயே ஒருவருக்கு பாரம் வைக்காமல் அதுல கூட அந்த பாரத்தை தானே ஏற்றுக்கொண்டு ஆனாலும் அந்த ஊழியத்தை இலவசமாக செய்கிறது இருக்குல்ல. புதிய ஏற்பாட்டில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கலாம். அவர் மற்றவர்களுக்கு நன்மையை வாங்கி கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவார், அந்த வேலையை பண்ணுவார். அவருக்குன்னு நன்மைகளை வாங்குகிற விஷயத்துல இந்த நெகேமியா போல அவர் தொழில் செய்து கடினமாக உழைத்து இரவும் பகலும் உழைத்து எழுதுறார், பவுல் எழுதுறார். அப்போ ஒரு தேவனுக்காக பயன்படுகிற ஒரு மனிதனாக நம்மை உருவாக்கும் பொழுது, நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுதும் அதுல நமக்கான நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல பல இடங்கள்ல இருக்கு. ஸோ நாம் எதை சூஸ் பண்ணுறோமோ, நாம் யாரை போல அல்லது எல்லாருக்கிட்ட நாம் எதெல்லாம் நல்லதாக கற்றுக்குறோமோ அதுபடி நம்மை உருவாக்கி கொள்ளலாம். இந்த நெகேமியா ஆச்சரியமான ஒரு மனிதன். அவர் அதிபதிகளுக்குன்னு ஒரு படி கொடுக்கணும் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம், ஆனால் அதை கூட வாங்கலைன்றார். ஆனால் மாறாக இவர் என்ன பண்ணுறாரா, அவங்களுக்கான உணவு விஷயத்தில் பெஸ்ட் கொடுக்குறாரு. வேலை செய்யும் ஆட்களுக்கு பெஸ்ட் கொடுக்கிறார். திராட்சை ரசம் கூட பாருங்களேன், 4 விதமான வெரைட்டி கொடுக்கிறாரா, நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். இப்ப எப்படி ஆனர் பண்றார் தன்னோடு வேலை செய்பவர்களை. இது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு லீடர்ஷிப். நம்ம என்ன செய்யறோமோ, ஒரு வேலை செய்யலாம், ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், நம்ம தொழில் செய்யலாம், எந்த செய்யலாம், அந்த இடத்துல நமக்கான ஒரு லீடர்ஷிப்னு ஒன்று இருக்கணும். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் அந்த இடத்துல இந்த கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு பயந்தவர்களாக நடக்கிறோம்ன்றதை நம்ம செய்யணும். ஒரு முதலாளிக்கு கீழே ஒரு வேலைக்காரனா இருக்கலாம். இன்னைக்கு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு முதலாளி எங்கேயோ இருப்பாரு, ஆனால் நீங்க இங்கே வேலை செய்வீங்க, ஆனால் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார். நீங்கள் அவருக்கு அவர் பார்வையில் அப்படின்றத விட அந்த முதலாளி பார்க்கல,
இவர் பார்க்கிறார்ன்றதை தாண்டி கர்த்தர் பார்க்கிறார் என்று கர்த்தருடைய பார்வையை நாம் அதை செய்வது அவசியம். ஏன்னா இவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயந்து, அந்த வார்த்தையை ஒரு மென்ஷன் பண்றாரு. அதனால தைரியம் என்ன கேட்கிறாரு, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும். இப்படி நம்ம நான் ஜெபம் பண்ணுறதில்ல, அப்படி கேட்கறதுக்கான தைரியம் நமக்கு வரல. ஆனா இவர் கேட்கிறார். எசேக்கியா ராஜா கூட, நான் உண்மையில் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், அந்த நம்பிக்கையின்படி எனக்கு இறங்கும்னு கேட்பார். அப்போ அப்படி கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு தெரியுது. அதனால தான் கேட்டது ஆவியானவர் நமக்காக பதிவு செஞ்சு வச்சிருந்தார். நாம் கர்த்தருக்கு பிரியமாக எப்படி நடக்கிறோமோ அதை கொண்டு நாம் கர்த்தரிடத்துல கேட்கலாம். நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி கேட்போம்? பல வகையில் கேட்போம். அதில் ஒரு வகையில் என்ன கேட்போம், நான் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்களா, நீங்கள் கொடுங்க, நீங்கள் சொன்னபடி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் இல்லை, செய்யுங்க, நீங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, நான் அப்படி தானே பண்ணேன், அப்போ நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க. இதுதான் அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ கர்த்தருடைய பார்வையில் இவர் அவருக்கு பயந்தவராக நன்மையானவைகளை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. இவரை பற்றி நம்ம என்ன படித்தோன்றத வரிசையாக சொல்கிறேன், காதில் கேட்டுட்டு வாங்க. நெகேமியா தன் உயிரை நினைக்காமல் ராஜாவுக்கு உணவு கொடுக்கிற ஒரு பானபாத்திரக்காரர், கப்பர். இவருக்கு அந்நிய ராஜாவினாலேயே யூதாவின் மேலே ஆளுநராக அதிபதியாக இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஒரு மேனா இருந்திருப்பார்? ஜனங்களை நேசித்த ஒரு அதிபதியாக இருந்தார், ஜெபிக்கும் மனுஷனாக இருந்தார். கர்த்தருக்காக செய்யணும்னு வரும்பொழுது அது ரொம்ப தைரியமாக செய்யக்கூடியவராக இருந்தார், அதிகமாக உழைக்கிறவராக இருந்தார். அந்த இடத்துல கூடவே இருந்து இந்த 16ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை கவனிக்கலாம். அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். அந்த இடத்துல ஒரு ஸ்லாக்கிங் இல்லை. நான் முயன்று நின்றேன்னா என்னை முன்னிறுத்தி எல்லாத்தையும் பார்த்து கவனமாக அதை செய்வதற்கு நான் எப்பொழுதும் அங்கிருந்தேன். அதான் அதனோட மீனிங். நான் முயன்று நின்றேன். அவருடைய எஃபர்ட் அங்கே சொல்றார் அந்த வார்த்தைகள். நல்ல உழைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கார். அதிகமான வைராக்கியம் கொண்டவர், தேவன் மீது, தேவனுடைய வேலையின் மீது அதிக வைராக்கியம் கொண்டவராக இருந்திருக்கார். தயாள குணமுள்ளவராக இருந்திருக்கார். தன்னிடத்தில் வேலை செய்பவரிடத்திலிருந்து தனக்கான படியை வாங்கலாம், ஆனால் வாங்கலை. மாறாக அவர்களுக்கு நேர்த்தியானதை செய்யக்கூடியவராக அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் ஒரு அதிபதியாக இருந்ததுனால தன்னுடைய ஒரு பணத்தையோ பொருளையோ தன் ஜனத்துக்காக செலவு செய்கிற ஒரு ஆளாகவே இருந்திருக்கிறார். ஆழமான விசுவாசம் கொண்டவராக இருந்திருக்கிறார். இப்போ இந்த ஒட்டுமொத்தமான புத்தகத்தில் 2 பெரிய விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது அலங்கம் கட்டப்பட்டது, இரண்டாவது உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. இது 2 மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நம்ம வாழ்க்கையோட ரிலேட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் தி திங்ஸ் we have to rebuild? அலங்கம் கட்டப்பட்டது. என்ன அலங்கம்? காம்பவுண்ட், ஒரு மதிச்சுவர்னு வச்சுக்கோமே, அது இடிஞ்சு விழுந்துச்சு. மதிச்சுவர் இடிந்து விழுந்தா அங்கே எது குறைபடுகிறது? பாதுகாப்பு குறைபடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு குறைவு ஏகாம இருக்கிறதா? Do you feel insecure? ஒரு பாதுகாப்பு குறைபாடு இதுல இருக்கிறது, இதனால் இருக்கிறது, இது இப்படி இருக்கிறதுன்னு தெரியுதா? அதை ரீபில்ட் பண்ணணும். தேவனுடைய பலத்தால் நம்ம அதை செய்யணும். ஒரு பொருளாதார குறைவு, அது ஒரு பாதுகாப்பு. உறவுகள், அவர்களை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அது சரியா இல்லையா, அது ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு. இல்லைன்னா அதை ரீபில்ட் பண்றது. அப்போ நம்ம வாழ்க்கையில உடைஞ்சிருச்சு அல்லது அதை மீண்டும் சரி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது it will give you an insight, it will inspire you. உங்களை தூண்டும், உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை உங்களை உணர வைக்கும், நம்மை அது புரிய வைக்கும், நமக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அந்த ஆவலோடு இந்த புத்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். இரண்டாவது உடன்படிக்கையை புதுப்பித்தல். நமக்கு அது தேவைப்படுமா? தேவைப்படும். ஞானஸ்தானத்தில் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் நாம். ஆனா அந்த உடன்படிக்கையை அவரின் ஆண்டவர், அவர் தேவனுடைய குமாரனை அறிக்கை செய்தோம். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்வதிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோம்.
நாம் ஒரு கிறிஸ்தவராக இப்படி வளருவோம், இதெல்லாம் தினமும் செய்வோன்றது எல்லாமே அந்த உடன்படிக்கைக்குள் இருக்கிறது. அழைப்புக்கு பாத்திரமாக, உடன்படிக்கைக்கு பாத்திரமாக நான் நடக்கணுன்றதெல்லாம் நான் கத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். அதுல நான் எப்படி இருக்கிறேன்? அப்போ அந்த உடன்படிக்கையில சில விஷயங்கள்ல நாம் விட்டு விட்டோமா? அந்த ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை நினைக்காம விட்டுட்டாங்க, அது ஞாபகமே இல்லாம விட்டுட்டாங்க. அவங்க வாழ்க்கை முறை முற்றிலும் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை போலவே இல்லாம போயிடுச்சான். அப்போ நெகேமியா அந்த உடன்படிக்கையை மீண்டும் சொல்லி புதுப்பித்து அதை அவங்களுக்கு வாசித்து அவங்களுக்கு புரிய வைத்து அந்த வேலையை அவர் பண்றாரு. இது எனக்கும் அவசியம், உங்களுக்கும் அவசியம். இது ரெண்டுமே நமக்கு இப்போ அவசியம்தான். இந்த காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பருவத்தில் நம் வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இதை கட்டணும், இதை ரீபில் பண்ணணும், இது இடிஞ்சு இருக்கு, இது சரியா இல்லை, இந்த இடத்துல பாதுகாப்பு குறைவா இருக்கு, பல அந்நிய விஷயங்கள் உள்ளே வருவதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு, உலகம் இதற்குள்ள வர்ற மாதிரி தான் இது இருக்கு, இல்லை ஐ ஹாவ் டு செக்யூர். அப்படி இருக்கிற விஷயங்களை முடிஞ்சளவுக்கு நம்ம நினைப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆவலோடு காத்திருப்போம், இந்த புத்தகத்தை தியானிப்போம். தேவன் நமக்கு ஒவ்வொன்றாக பதில் சொல்லுவார். நம்ம எரிதத்துக்குள்ள அதற்கான வெளிச்சத்தை நம்ம கண்டிப்பாக கொடுப்பார். தேவனும் நீங்களுமாக, தேவனும் நானுமாக இந்த புத்தகத்தை படிக்கலாம். நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு நிறைய விஷயம் காட்ட போவதற்காக நெகேமியா இருப்பார். அந்த நெகேமியாவை பார்ப்போம், அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம், அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம், அவரை பற்றி தேவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்றத கவனமா பார்ப்போம். இந்த போக்கஸோட இந்த புத்தகத்தை நாம படிக்கலாம். எழுதி நிற்போம், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுடைய எங்கள் நல்ல பிதாவே, எங்களுக்கு அறிமுகமாகும் பொழுது இந்த மனிதன் அரண்மனையில ராஜாவுக்கு உணவு கொடுக்க ஒரு சாதாரண வேலைக்காரனை போல தோன்றுகிறார். ஆனால் நீரோ இந்த மனிதனை இவருடைய நடவடிக்கைகள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறேன். அப்பா, இஸ்ரவேல் வரலாற்றை சொல்லுகிற கடைசி புத்தகமாக இந்த நெகேமியா புத்தகம் இருக்கிறது. நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இன்றைக்கு ரெண்டு முக்கியமான பாடம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறதப்பா. ஏன் இதை நாங்கள் கேட்க வேண்டும், இதை நாங்கள் ஏன் இப்பொழுது கவனிக்க வேண்டும், இதை நாங்கள் ஏன் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு அவசியம் என்பதை நீ உணர்த்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவலாக இதை வாசிக்கவும், கற்றுக்கொள்ளவும், ஆராய்ந்து பார்க்கவும், எங்கள் வாழ்வில் கட்ட வேண்டியவர்களை மீண்டும் கட்டவும், ஏதோ நாங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படவும் எங்களை ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தையையும் நெகேமியாவையும் ஆவியானவரின் சத்தத்தையும் உம் சித்தத்தையும் கவனிக்கும்படி எங்கள் இருதயத்தை நேராக்குகிறோம்ப்பா. மற்ற எதையும் அல்ல, இதையே கவனித்து பார்த்து நாங்கள் மறுரூபமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களை ஆவலோடு இப்படி பிரயாசப்பட்டு வந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிற, கேட்கிற, இதை கற்றுக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதி. உங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.